தொட்டு பாருங்க வியாபாரம் இல்லை பாடம் பண்ணி கணம்னா அப்படியே இருக்கு ஆறுத்துக்கோ நீ விளையாட்டு ஆறுத்துக்கோ இல்ல வாங்கல என்ன பல கேட்டுக்கிட்டு இருக்குது பொடியாடு கிடக்கல எந்த பொடியாடு இருக்கு சொல்லு எந்த பொடி இருக்கு நீ தொட்டு பாரு எந்த பொடி எந்த ஆடு பொடி காசு ஓட்டு வாங்கிட்டு வந்தது விட்டு காட்டேன் விட்டு போட்டோம் ஆட்டுக்கு 50 இப்படி பிடிச்சா அதுக்கு நடச்சுடுவான் இந்த மாதிரி பிடிச்சா அதுக்கு நடச்சுடுவான் இப்படி மாதிரி பிடிச்சா அதுக்கு நடச்சுடுவான் எல்லாம் ஒண்ணுமா பாப்பா எத்தனை கடை குட்டி எடுக்கண்ணே? ஒரு குட்டி எடுக்கணும். ஒரே குட்டி தானே? எல்லாம் பெரிய முட்டை ஆடு தானே குட்டி ஆடலாம். ஆமாம் அந்த ஆடலாம் பெரிய ஆடி சேர்த்து வைக்கல குட்டி வாங்காத சாமிகள் கேட்டு ரெண்டு ஆடு 4 மாதிரி 38 பாருங்க ஆடு மரிமானா இருக்கு. ஆமாண்ணே செட்டா பாருங்க. இது எத்தனை மாதிரி இருக்கு? இதுக்கு 2 மாதிரியா ஒண்ணா? ஒத்த மாதிரி தானே எல்லாருக்கும் ஒன்று தானா? ஒன்று இதுக்கு ஒரு மாதிரியா? இதுக்கு என்ன மாதிரி இதுக்கு என்ன மாதிரி? அதுக்கு பொம்மரி எங்க போற மாதிரி, ஓ இதுக்கு இந்த கடா மாதிரி, அதுக்கு அதோட மாதிரி. இது என்ன வேலை சொல்லுதா? இது இந்த வேலை செட்டா தான் பேசு. சரி செட்டை சொல்லு. காலை தூக்கி பாரு. அப்புறம் ஒரு சரி சொல்லட்டா, அது அவர் பொருள் தானப்பா. பயப்படுது மரியும் 12 ரூபாயா? எவ்வளோன்னு வாங்கியிருக்கியா? 10,500 வாங்கியிருக்கீங்களோ? எத்தனை பல்லுன்னு தெரியுமா? என்னென்ன? 2 பல்லா? 2 பல்லா ஆடு. ஒரு கட்டாய் வச்சுருக்காங்க. நம்ம எட்டையாவரம் பீரியடு புளியம்பூர் கட்டாய். என்ன ரேட் சொல்லுது? என்ன 14 சொல்லுதியே? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 11 ரூபா கொடுத்துடலாம். பல் எப்படிண்ணே? பல் போடலை. எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் உங்கள் மதிப்புக்கு? 1 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆமாம், பல் போடலை. பல் போடாத கடாய் நல்லா சூப்பராக இருக்கு. ஆட்டுக்கு ஆகுமாண்ணே? ஆட்டுக்கு ஆகும். ஆட்டுக்கு எடுத்தால் எட்டையாவரம் பிரீடு மாதிரி நல்ல குட்டி இறங்கும். நல்லா சூப்பர் கடாய் தானே. இன்னும் வளரும். பல்லே போடலை கடாய். வளர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதான் கொஞ்சம் மெலிவாக தெரியுது. இல்லாட்டா வளர்ப்பு இருக்குன்னா நல்லா சம்முன்னு இருக்கும். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? சுமார் தான் இருக்குது. இந்த இன்னொரு குட்டி வச்சிருக்கு. இது என்ன ரேட்டுண்ணே? பாருங்க 10 ரூபா சொன்னேன். 10 ரூபா சொல்லுதியா? இதுவும் பல் போட்டிருக்காதா? கடா குட்டி தான். எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 9 ரூபா கொடுத்துருவேன். 9 ரூபா கொடுத்துருவியா? சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றி. வாங்க ஆளுங்க நல்ல மயிலம்பாடி.
செவல ஆட்டையும் செவல மாதிரியும் 14,000 இந்த ஆடு ரெண்டு மாதிரி என்ன ரேட்? கேள்வி என்ன ரேட்? அந்த அந்த மாதிரியா? ஆடு ரெண்டு மாதிரி கிடக்குண்ணா, ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி, ப்ளஸ் அது ஆடும் ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. 14,000 ரூபாய்க்கு கேள்வி இருக்குது ஜோடிக்கு. ரெண்டு கிடா மாதிரி கேளுங்க. அது என்ன ரேட் பேக் கிடக்குது? அந்த ஆட்டுக்கு என்ன ரேட் சொல்லியா? அந்த ஆடு ரெண்டு மாதிரியும் 18,500 ரெண்டு கிடா மாதிரி தான் பாசு, ரெண்டும் கிடா மாதிரி 18,000. என்ன வெளிசாமி முடிஞ்சு சமுத்திரம் என்னத்தையும் அங்கிட்டு மாதிரி ஓடுது இல்லை ஃபுல்லாக அமைச்சு அது விட்டுட்டாங்க செஞ்சு தான் வாங்கினாங்க. பிரியாணி போட்டு பில் அடிக்க வேண்டாம். பில் அடிக்கல, நீங்கள் தான் காசு 13,000. ரெண்டு மாதிரி இவ்வளவு ஆடு. அது என்ன செய்ய போறீங்க? அதான் 18 சொன்னேன். ஆடு மாதிரி வெளியே எடுத்து ரெண்டு மணி என்ன ஆடு மட்டும் இன்னும் இல்லை சென்னாட்டை வாங்கிட்டு போகிறேன். நிக்கட்டும்ண்ணே பார்த்து பார்த்தோம் பார்த்து என்ன செய்யலாம்னா நீங்கள் தான் கேட்கணும். ஒரு இடையில கேளுங்க என்ன இருக்குன்னு. நீங்கள் அப்படியே நீங்கள் மண்டி விட்டு வந்தாங்க. செவல மாதிரி கிடா மாதிரி அந்த பொம்மை அது என்ன ரூபாய் ஏதாவது கிட்டா மாதிரி ரெண்டு பொம்மரியா? என்ன ரேட் சொல்லுதுண்ணா? பல்ல எப்படியோ என்ன செய்யலாம் தம்பி? நீ ஒரு வியாபாரம் கொடு பார்ப்போம். அதே நம்ம தட்டிக்கிறாங்க 23 ரூபா சொன்னேன். நம்ம அலை எடுமல கழிச்சல கீரையில் கிடந்தாங்க 23 சொல்லுதோ? 23,000 19 ரூபாய்க்கு கேள்வி. 19,500 கேள்வி. ஆமாம். நல்லா 3 குட்டி ஆடுண்ணே. பல்லு எப்படின்னா? பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. ஒரு கிடா குட்டி ரெண்டு பொட்டை குட்டியா? போட்ட குட்டி. சரி. பால் கன்னி எல்லாமே கிடா ஆடாண்ணே? எல்லாமே ஆடுதான். சுத்த கருப்பு ஆடு ஒன்று, இன்னொரு ஆடு வாங்கியிருக்கியா? இதுக்கு என்ன ரேட் சொன்னாங்கண்ணே இந்த ஆட்டுக்கு? ஒரு ஆட்டுக்கு 14,000 ரூபா சொன்னாங்க. ஒரு ஆட்டுக்கு 14,000 ரூபா. பல்லு எப்படிண்ணா இதுக்கு? பல்லு ரெண்டு பல்லு தான் பட்டிருக்கு. ரெண்டு பல்லு தான் பட்டிருக்கு. ஆடு முன்ன பின்ன வளர்த்துருக்கீங்களாண்ணே? ஆடு வளர்த்துருக்கீங்க. ஆடு வளர்த்துருக்கியா? கன்னி ஆடு தான் வளர்த்துருக்கீங்களா இல்லை வேறு என்ன ஆடு வளர்த்துருக்கியா? நம்ம வீட்டில் நாட்டாடு வெள்ளாடு கிடக்கு. நாட்டாடு வெள்ளாடுலாம் கிடக்கு. இது எப்படிண்ணா சென்னையா இல்லை எத்தனை பல்லு? ரெண்டு பல்லு தான் பட்டுக்கு, நான் சென்னை இல்லை. சரி, ரெண்டு பல்லு தான் பட்டிருக்கு. 14,000 ரூபா அவங்க சொன்னாங்க. என்ன ரேட்னு வாங்கியிருக்கியா? நாங்கள் இப்போ 9,000 ரூபான்னு வாங்கியிருக்கோம். 9,000 ரூபான்னு வாங்கியிருக்கியா? ரேட் எப்படின்னா உங்களுக்கு சௌரியமாக கூடயாண்ணே? கொஞ்சம் கூடுதல் தான். ரெண்டு கொஞ்சம் கூட தான் ரேட்டு கூட தான் இருந்திருக்கு. சரிண்ணே. அந்த நிலவரம் எப்படி இருக்கு? சூட்டாக இல்லை, வளர்ப்புக்கான குட்டிகள் எதுவுமே இல்லை. வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி குட்டிகள் இல்லை.
9 ரூபாங்கையில் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. சரிண்ணா சரிண்ணா. பல்லு எல்லாமே ரெவெண்டு பல்லு தான். சரிண்ணா சரி, ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம் சொல்லுங்க. நல்ல 2 கிடாயாண்ணே? ஆமாண்ணா 2 கிடா. நல்ல வளர்ப்பு மாதிரி நல்ல சூப்பர் மாதிரியா வச்சிருக்கியா? எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும்ண்ணே இதெல்லாம்? உங்களுக்கு 7 மாதம் குட்டி. 7 மாதம் குட்டி. என்ன ரேட்டு சொன்னாங்க கிரையும்? அவங்க 19,500 சொன்னாங்க. 19,500 ஜோடி. எவ்வளோன்னு முடிஞ்சிருக்கு? 17 ரூபா வாங்கியிருக்கேன். 17 ரூபான்னு வாங்கியிருக்கேன். மாதிரி ரெண்டுமே நல்ல கன்னி மாதிரியாண்ணே? 2 கன்னி மாதிரி நல்லா நீட் போக்கு. ஆமாம், நல்லா நீட்டு போக்கு, நல்ல உயரங்கள் இருக்கு, நல்ல சூப்பர் மாதிரியா இருக்கு. எத்தனை மாதம் மாதிரியா இருக்கும்ண்ணே? 7 மாதம். 7 மாதம் மாதிரி. சரிண்ணா சரிண்ணா. ரேட்டு எப்படிண்ணா? விலைகள் உங்களுக்கு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? ஏன்னா அதிகம் தான். 2000 ரூபா கூட தான். 2000 ரூபா கூட தானோ? அது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. 2000 ரூபா கூட வாங்க முடியல. சரி ஆசைக்கு வாங்கியாச்சு. வளர்ப்புக்குன்னு வாங்கியிருக்கீங்க. யாருக்குனே மாதிரி நம்மகிட்ட கிடக்கானே? மாதிரி கிடக்கு. மாதிரி கிடக்கு. வளர்ப்புக்கு தான் கொண்டு வரியா? வளர்ப்புக்கு தான். சரிண்ணா. கன்னி மாதிரி நல்லா வளருமாண்ணே? இந்த இருக்குல்ல உங்களுக்கு சைஸை பார்த்தா பார்க்க வேண்டாம். நல்ல நீளமாக இருக்கு. நல்லா அப்படின்னா பெரியாட்டு மாதிரி. ஆமாம். சரிண்ணே. எல்லாம் ரெட்டை குறுக்கு தான். எல்லாமே ரெட்டை குறுக்கு மாதிரி. சரிண்ணே சரி, ரொம்ப நன்றிண்ணே. ஆடு முட்டி என்ன ரேட்டுன்னு வாங்கியிருக்கேண்ணே? 13,000. ஆடு நல்ல ஆடும் ஒரு மரியம் வச்சிருக்காப்புல. 8வது ஆடு. நல்லா புளியம் ஒரு ஆடு. பல்லு எத்தனை பல்லுண்ணே? 2 பல்லு. குட்டி என்ன குட்டி? பொட்டை குட்டியே கிடையாது. பொட்டை குட்டி. என்ன ரேட் சொல்லுதியா? 13,000 சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 12,000 கொடுத்துடலாம். சரி. சண்டை எப்படி இருக்கு இன்னைக்கு? நிலவரம் தெரியல இன்னைக்கு. பொதுவாக இருக்கு. அது நல்ல கன்னி ஆடு, பால் கன்னி ஆடு வச்சிருக்காங்க அண்ணன். பால் கன்னி ஆடு வச்சிருக்காங்க. நல்ல சூப்பர் ஆடா 2 ஆடுமே. ஆடெல்லாம் எப்படிண்ணா? பல்லு எப்படிண்ணா? பல்லு சேர்ந்துருச்சு. சென்னையா எப்படி? 2 ஆடு சென்னையா இருக்கு. சரிண்ணா. எத்தனைமா நம்ம வேலை 2 ஆட்டுக்கு என்ன ரேட் சொல்லுதியா? 35 ரூபா சொல்லுங்க. 35 ரூபா சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்ண்ணே? 32 கொடுத்துடலாம். 32 கொடுத்துடலாம். இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்? சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. விலைவாசி ஒன்றும் அவ்வளோவா இல்லை. சரிண்ணா. இது மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா? எப்படி நம்ம வளப்பாடு தானே? வெயிட்டாடு. சரிண்ணா சரி, ரொம்ப நன்றிண்ணே. சரி ரைட்ண்ணா. சரி ரைட். அப்போ நாளைக்கு வரும்போது மண்டே வாங்கிக்கிறேன். என்ன ரேட்ண்ணா இது? சரி ரைட். 25 சொல்லுதிலோ. பல்லு எப்படிண்ணே? 4 பல்லா? பல்லு 4 பல்லு 25,000 ரூபா சொல்லுவாங்க. வாங்கிருக்கீங்களோண்ணே? என்ன ரேட் சொன்னாங்க? 14 சொன்னாங்க. எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க? என்ன 13 வாங்கியிருக்கீங்க. அது கிடா மாதிரியா? பல்லு எத்தனை பல்லுண்ணே? சும்மா சரி. பல் தெரியல. சரி. நல்ல ஆடாக வச்சுருக்கா. ஆடு மாதிரி நல்ல மாதிரியாக இருக்குது. மாதிரி சூப்பராக வளர்த்துருக்கா. நல்ல மாதிரி வளர்ப்பு நல்லா இருக்குது. அப்படின்னா பால் வர்க்கமும் நல்லா இருக்கும்ண்ணே. மாதிரி நல்லா வளர்த்து எடுத்துருக்கு. என்ன ரேட்ண்ணா இது? ரேட் என்ன ரேட்டு? இது என்ன ரேட் போடல? பல்லெல்லாம் சேர்ந்துருச்சுண்ணே. 12 ரூபா எடுத்துருக்கீங்களோ? என்னண்ணே? சென்னை விலை எப்படி இருக்குண்ணே? அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? நார்மலாக இருக்குது. இன்னைக்கு விலைகள் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. வளர்ப்பு தான் கொண்டு வரீங்களா? வெள்ளாடு செம்மறியாடு ரேட்டு பயங்கரமாக இருக்குது. சரிண்ணே சரி, ரொம்ப நன்றி. சென்னை ஆடம். எல்லாம் சொல்லுவாங்க. என்ன ஊட்டிண்ணே? போங்கா. என்ன ரேட்டு? 18 ரூபா சொல்லுவீங்களா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்ண்ணே? 14 ரூபாய் கேள்வி இருக்குது. சரிண்ணா சரி. போங்கு நல்ல பெரிய கடாயாக வளரும். போங்குனா நல்லா கடாய். போங்கு கடாய் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா அடுத்த வருஷம் பண்டிகைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். போங்க அருமையான கடாய். 18 ரூபா சொல்லுறப்பல 14 ரூபாய் கேள்வி இருக்குது.